வரணும் இல்லப்பா தம்பி கொடுங்க யாரு ஸ்லேஸ் கொடுங்க அது அங்கே விட்டு கொடுங்க அங்கே ஆமாம் நேற்று பூரி லீவு அது விட அப்படி விட இல்லட்டா ஸ்லேஸா அங்கே விடு நம்மள யாரா இல்லை யாரும் வரல சரி பத்மா எங்க பத்மா இருக்கான்ல நாலுல இருந்து ஃபர்ஸ்ட் வர வைக்கணும்டா கணேசன் வந்தாரா கொடுத்து வராரு போன் தானா வேணாம் பின்னாடி வா ஒரே ஒரு பொண்ணு தானே அவருக்கு பூங்கானத்துக்கு ஒரு பொண்ணு தான் சபாபதி இன்னொருத்தரங்களா சக்தி இவங்க ரெண்டு பேரும் யாரோ புரியல இங்க வாங்க அது சரி சபாபதி அவங்க வீட்டுக்காரங்க எத்தனை பேருமே இல்லைக்கா 3 கம்மி கிடையாது யாருமே மேலே வைங்க அவங்க ஊர்ல இருக்கிற அத்தனை பேருமே இந்த ஊர்ல பாத்தீங்க வச்சீங்களா ஒண்ணுல இருந்து அதுக்கு மேல பார்க்க முடியாது என் கூட மீன் வெட்டுறாங்க பாத்தீங்களா அத்தனை பேருமே 3 தான் அதுதான் நான் சொல்றேன் நீங்க இந்த ஊர் தானே நீங்க ஆமா பாப்பா அந்த ஊர் தானே அவங்க பெரியப்பாக்கெல்லாம் கேள்விப்பட்டிருக்கியா அவங்க பெரியப்பா நான் சொன்னது எப்படிங்க அதோ கொஞ்சம் ரசம் சிறை போட்டுனேன் ஆமா பொண்ணுக்கு பெரியப்பா அவரு சித்தப்பா சொல்றா பொண்ணுக்கு சித்தப்பா அவருக்கு 3 பசங்க 2 பொண்ணு ஒரு பையன் இன்னொருத்தன் வளர்க்க முடியாது இன்னொருத்தன் பாரு சின்ன தம்பி அவனுக்கு சின்ன தம்பி எத்தனை அசியமா கேட்பான்டா அவர் காலையில் ஃபோன் பண்ணி கேட்டாரு நான் வர சொல்லிட்டு எம்ஜிஎம் போயிடுவோம் சார் அப்படின்னு ஆமா இப்போ நீ பேச முடியாது நான் பேச சொல்லிடுறாங்க நீங்க இந்த பக்கம் நீங்க அப்படியே அப்படி நீங்க 2 பொண்ணு அவங்களுக்கு ஒரு பொண்ணு தான் ஒரு பொண்ணு தான் வயசு கல்யாணம் பண்ண பொண்ணு ஒரே ஒரு பொண்ணு தான் 11 மணிக்கு வருவாரு பொண்ணு 2 பையன் அதுக்குள்ள நீ அங்கே போயிட்டு என்ன நடக்குது ஏது நடக்குது பார்த்துட்டு சொல்லிட்டாங்கன்னு அங்கே மேனேஜர் இல்லை கணபதி பாண்டியன் சின்ன குழந்தைலேருந்து நமக்கு ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம கூட தான் இருப்பாங்க பக்கத்து வருவான் அவங்க சுற்றிட்டு வந்தோம் 2 வேலை கீரை போடுவோமா சீல எத்தனை வரும் போண்டா நீதானே பிஞ்சா எத்தனை வரும் பெருசா அதுதான் கம்மியா இருக்கு
அதுதான் விலை கம்மியா இருக்கா? எல்லாம் தெரியும் எங்களுக்கு. பிழிஞ்சா கம்மியா தான் இருக்கும். அந்த பிழிஞ்ச வந்து இது சீலா, அது பிழிஞ்சா அது சீலா. அந்த பிழிஞ்ச வந்து அந்த அளவுக்கு தலையே போகுது, டேஸ்ட் இருக்காது. குடல் 50 ரூபா ஆகும். இது 5 குடல் 4-5 குடல் இருக்கு. போடுற அப்படியா? முள்ளு எடுத்துருவா. வாண்ணா. இங்கே போடுவா, முள்ளு எடுத்துருவா. எடுங்க. புடிச்சு விட்டுருவா. யாருக்கு சொல்றேன்னு தெரியுதா முதல்ல? நீ அக்காவாடா, நீ முதல்ல சூட மீனை பிடிச்சி இல்லையே. அக்காவே 10 பேர் துண்டுறோம் அப்படியே இப்போ வியாபாரத்துல. ஏமா படிப்பு அனுபவம் ஒண்ணுமா? படிச்சவங்களுக்கு உடனே வந்துடும். ஆனால் படிக்காதவங்களுக்கு அனுபவம் தான் முதல்ல படிப்பு. அது தெரிஞ்சுக்க மாதிரி தான். நீ எத்தனை வருஷமா ஆனாலும் முடியாத காலத்தில் கூட குண்டுமல்லி எப்படி வேலை செஞ்சா தெரியுமா? என்ன தெரியும் உனக்கு? அவங்க மீன் விற்கிறதுல வியாபாரி. எனக்கு என்ன தெரியும்?